ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல்ஸ் லைஃப். நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் நட்டிருந்தோங்க. அது இப்போது கருது வைக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்காச்சோள செடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி புழுக்கள் விழ ஆரம்பித்தாச்சு. ஸோ நாங்கள் மக்காச்சோள காட்டுக்கு வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 2 ஏக்கர் மக்காச்சோள காட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் மருந்து அடிச்சிருக்கோம், எப்படி அடிச்சிருக்கோங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்காச்சோள செடி நல்ல உயரமாக வளர்ந்தனால நம்ம உள்ளே போய் மருந்தடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைமும் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி ட்ரோன் மூலமாக தாங்க மருந்தடிச்சிருக்கோம். அந்த மருந்தை வந்து தண்ணியில் கலந்து அந்த டேங்க்கில் ஃபில் பண்ணால் போதுங்க. டேங்க்கில் மருந்து தீர்ந்துருச்சுன்னா திரும்ப அந்த ட்ரோனை லேண்ட் பண்ணி மருந்து ஃபில் பண்ணுறது மட்டும்தாங்க இதில் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் 2 நிமிஷத்தில் சீக்கிரமாக மருந்து அடிச்சிட்டு வந்துடுது. இப்போலாம் நிறைய பக்கம் இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்காச்சோள பயிருன்னு இல்லை, எல்லா வகையான பயிருக்குமே இது ட்ரோன் மூலமாக மருந்தடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இது கொஞ்சம் ரேர் தான். அதனால நிறைய பேர் நின்று ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தாங்க. ஓவராலாக 2 ஏக்கர் காட்டுக்கு நாங்கள் 1/2 ஹவரில் மருந்தடித்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்களும் யாரெல்லாம் உங்கள் காட்டுக்கு இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக மருந்தடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.